அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சி பலன். செவ்வாய் பகவான் தங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். செவ்வாய் தங்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரியவர். அவர் 5ஆம் இடம் செல்வதால் தீமை, நோய், சத்ரு, பயம். ஜனவரி 14ஆம் தேதி அவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசி சென்று உச்சமடைகிறார். அவர் ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை மகர ராசியில் இருப்பார். சகோதரகாரகன், பூமிகாரகன், அக்னி மூலமாக செய்யும் தொழில்கள், துவரை, பில்டிங் கான்ட்ராக்ட் போன்ற தொழில்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம். குடும்பத்தில் உஷ்ணம் பறக்கும், சூடு பறக்கும், பேச்சில் உஷ்ணம் பறக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சிறு சிறு விஷயங்களுக்காக சண்டை சச்சரவுகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். பிபி போன்ற நோய்கள் உள்ளோர் நல்ல மருத்துவரை சென்று சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கன்னி ராசி அன்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில், அக்னி சம்பந்தமான செய்யும் தொழில், ஹோட்டல் பிசினஸ் போன்ற பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் போன்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது. தொழில் ரகசியங்களை பிறரிடம் சொல்லுதல் கூடாது. வியாபாரிகளுக்கு தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. கடன் வாங்குதல் கூடாது. சகோதர பாவம் சரியில்லை என்பதால் சகோதரருக்குள் வீண் பிரச்சனைகள் வரலாம், வீண் மனஸ்தாபங்கள் வரலாம். ஆகவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுமூகமாக இருத்தல் வேண்டும். தங்களுக்குள் இணக்கமாக பேசி முடிவெடுத்தல் வேண்டும். பங்காளிகளுக்குள் வீண் பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. விவசாயத்தை பொறுத்தவரை மகசூல் அதிகரிக்காது, பயிர்கள் செழிக்காது. ஆகவே விவசாயத்தில் கவனம் தேவை. இல்லாவிட்டால் கையை கடிக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிலவலாம். தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வந்து போகலாம். செலவுகள் அதிகரிக்கும். வீடு கட்ட ஆசைப்பட்டால் திட்டமிட்டு செய்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தாங்கள் திட்டமிட்டபடி அமையாமல் செலவுகள் அதிகரிக்கும். ஆக மொத்தம் கன்னிராசி என்பவர்களுக்கு செவ்வாய் 5ஆம் இடம் செல்வது தீமை. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கை தேவை. இல்லாவிட்டால் வீண் தொந்தரவுகள், கடன் தொந்தரவு வரலாம். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்கள் இடம் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனம் தேவை. இல்லாவிட்டால் வில்லங்கம் வரலாம். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.